ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம அலர்ட் பாப்பப்ப எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அலர்ட் பாப்பப்னா கொஞ்சம் ஸ்பெஷலா தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். இது நார்மலா ஒரு HTML-ஆல டெவலப் பண்ண பாப்பப் கிடையாது. ஓகேவா? ஒரு HTML-ஆல டெவலப் பண்ண பாப்பப்ப நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்ட ஃபைண்ட் பண்ணி பட்டன கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா, அதெல்லாம் HTML டேகால தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது அலர்ட் பாப்பப். ஓகேவா? இத நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்பதான் புரியும். சிம்பிள் அலர்ட் நான் கிளிக் பண்றேன். இந்த பட்டன கிளிக் பண்ண உடனே இந்த மாரி ஒரு பாப்பப் வருதுல்ல. சிம்பிளா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதின ஒரு ஃபங்ஷன். சரியா? அதனால இத ரைட் கிளிக் பண்ண முடியல பாருங்க என்னால. இத இன்ஸ்பெக்டே பண்ணல. இந்த எலிமெண்ட்டே நான் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா, அப்புறம் எப்படி இத நான் ரீட் பண்ணுவேன்? எப்படி இத கிளிக் பண்ணுவேன்? இன்டராக்ட் பண்ணுவேன்? ஸோ, இது நார்மலா நம்ம எலிமெண்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இன்டராக்ட் பண்றோம்ல, கிளிக் பண்றோம்ல, அந்த மாரி இத பண்ண முடியாது. இதுல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அலர்ட் இருக்கு. ஒண்ணு வந்து சிம்பிள் அலர்ட், இன்னொன்னு கன்ஃபர்மேஷன் அலர்ட், இன்னொன்னு ப்ராம்ப்ட் அலர்ட். சிம்பிள் அலர்ட்னா, இந்த மாரி ஒரு மெசேஜ டிஸ்ப்ளே பண்ணும். திஸ் இஸ் சிம்பிள் அலர்ட். அவ்வளதான். ஓகே. கன்ஃபர்மேஷன் அலர்ட்னா நம்ம கிட்ட கன்ஃபர்மேஷன் கேக்குது. டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஆர் நாட்? ஓகே கிளிக் பண்ணலாம். இல்லன்னா கேன்சல் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ப்ராம்ப்ட் அலர்ட்னா இட் இஸ் ஆஸ்கிங் ஃப்ரம் அஸ் டு டைப் சம் வேல்யூ. ஓகேவா? நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வேல்யூவ என்டர் பண்ண சொல்லுது. குடுத்துட்டு நம்ம ஓகே ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த அலர்ட்ட எப்படி செலினியம் மூலமா ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ரைட் கிளிக் பண்ணி ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்றேன். நியூ கிளாஸ் அலர்ட் ப்ரோகிராம்னு ஒரு கிளாஸ் நேம் வைப்போம். அலர்ட் ப்ரோகிராம். இதுக்கு ஒரு மெயின் மெத்தட். சிம்பிள். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெப் டிரைவரை லான்ச் பண்ணோம். சரியா? வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் செமிகோலன். ஸோ இந்த பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணுவோம். ஃபைன். செலினியமோட பேக்கேஜஸ் இதெல்லாம். டிரைவர் டாட் கெட் யூஆர்எல். டிரைவர் டாட் கெட் என்ற ஃபங்க்ஷன் இதில் தான் நம்ம யூஆர்எல் பாஸ் பண்ண போகிறோம். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறோம். இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ முதல்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம். அலர்ட் பட்டன் 1. ஓகே. வெப் எலிமெண்ட் இம்போர்ட் பண்ணுவோம். வெப் எலிமெண்ட்டை அலர்ட் பட்டன் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஓகேவா? செமிகோலன். இதுக்குள்ள தான் நம்ம அந்த எலிமெண்டோட லொக்கேட்டரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் அலர்ட்டை ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஹைலைட் ஆகிருக்கிற இதுதான் அந்த எலிமெண்ட்டோட டேக். இப்போ ஐடி ஈக்குவல் டு அலர்ட் 1 இருக்கு. ஸோ நான் ஐடி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பை டாட் ஐடி அலர்ட் 1. ஓகே. இப்போ எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அலர்ட் பட்டன் டாட் கிளிக் கால் பண்ணுறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட HTML பேஜோட கண்ட்ரோல் முடிஞ்சு அலர்ட் வந்துருது. அப்போ அந்த அலர்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. அப்போ டிரைவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு அலர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதுதான் அலர்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அலர்ட் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த ரெஃபரன்ஸ் வந்து என்ன வேணா இருக்கலாம். A1 இருக்கலாம். இல்லைன்னா அலர்ட்னு கூட நீங்கள் மீனிங்ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஆனால் இது வந்து ஏற்கனவே இருக்கிற லைப்ரரி. ஸோ நம்ம இது இம்போர்ட் பண்ணணும் செலினியமில். ஓகேவா? ஸோ கரண்ட்டாக ஒரு அலர்ட் இருக்குன்னா இந்த கோடு தேவை. நம்ம மீனிங்ஃபுல்லாக இதை சிம்பிள் அலர்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கால் இதை டாட் கொடுத்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகேவா? அக்செப்ட்ன்றது அந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணுறது, டிஸ்மிஸ்ன்றது அதில் இருக்க கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணுறது. நமக்கு என்ன பண்ண போகிறோம்? அக்செப்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு பட்டன் தான் இருக்குது. சரியா? இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். இது ரொம்ப குயிக்காக இருக்குன்றதுனால கிளிக் பண்ணி டக்குன்னு அந்த அலர்ட் ஹேண்டில் பண்ணிடும். ஒர்க் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால டெம்பரரியாக நான் என்ன பண்ணுறேன்? த்ரெட் டாட் ஸ்லீப் போடுறேன். ஓகே.
2000 மில்லி செகண்ட்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஓப்பன் ஆகும், பட்டன் கிளிக் ஆகுது, அலர்ட் பாப்பப் வந்துருச்சு, ஓகே பட்டன் ப்ரெஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்காக தான் இதை நீங்கள் கிளியராக பார்க்கணுன்றதுக்காக தான் நான் த்ரெட் டாட் ஸ்லீப் யூஸ் பண்ணேன். மற்றபடி இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? தேவைப்படாது, இது யூஸும் பண்ணக்கூடாது. அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அடுத்ததா இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். இதுக்கு எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே பட்டன் ஐடி ஈக்குவல் டு அலர்ட் 2. ஓகேவா? வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ நான் சேம் கூட காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இது கன்ஃபர்மேஷன் அலர்ட். கன்ஃபர்மேஷன் அலர்ட் வெப் எலிமெண்ட் அலர்ட் பட்டன் 1. அலர்ட் பட்டன் 1 வச்சுப்போம். ஸோ இது அலர்ட் பட்டன், இது அலர்ட் பட்டன் 1 ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி மாறுதில்ல, இது அலர்ட் 1 இல்லை அலர்ட் 2. இதான ஐடி, நல்லா பார்த்துங்க. ஐடி ஈக்குவல் டு அலர்ட் 2ன்னு இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணோம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சேம் கோடு தான். ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரன் டைமில் அந்த அலர்ட் ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த கோடை கால் பண்ணி தான் ஆகணும். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு அலர்ட். எப்பப்பெல்லாம் அலர்ட் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே தான் ஆல்ரெடி ஸ்விட்ச் பண்ணிட்டு என்னன்னா கிடையாது. நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி அந்த அலர்ட் ஆப்ஜெக்ட்டை வச்சு அந்த வேலையை பண்ணிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு கோடு. ஓகேவா? திரும்பவும் நீங்கள் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறீங்க, பிளா பிளா பிளா, நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல, திரும்பவும் இந்த இடத்துல உங்களுக்கு அலர்ட் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும்? டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு அலர்ட்ன்ற ஃபங்க்ஷனை எழுதி தான் ஆகணும். அப்போ தான் அது அந்த டைமில் ஹேண்டில் பண்ணணும், சுவிட்ச் ஆகும். சரியா? இது சிம்பிள் அலர்ட் இல்லை, இது கன்ஃபர்மேஷன் அலர்ட். அதனால கன்ஃபர்மேஷன் அலர்ட்னு சும்மா நம்ம மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்துப்போம். இப்போ இந்த அலர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் அலர்ட்டில் என்ன பண்ணலாம்னா, ஓகே கேன்சல். இங்கே தான் நமக்கு 2 ஆப்ஷன் கிடையாது. சிம்பிள் அலர்ட்டில் ஒரே பட்டன் தான். ஓகேவா? கன்ஃபர்மேஷன் அலர்ட்டில் நம்ம ஓகேவும் யூஸ் பண்ணலாம், கேன்சலும் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட அடிஷ்னலாக ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் டிஸ்மிஸ். அக்செப்டும் பண்ணலாம், கன்ஃபர்மேஷனில் அக்செப்ட் பண்ணலாம், அதுக்கு அக்செப்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரியா? நம்ம ஒரு சேஞ்சுக்கு இந்த வாட்டி டிஸ்மிஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் அலர்ட் பட்டன் 1 கிளிக் பண்ண போகிறோம், நாட் அலர்ட் பட்டன். ஓகே, இப்போ கன்ஃபர்மேஷன் அலர்ட் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் அலர்ட் ரன் ஆகும். ஓகே, அடுத்து கன்ஃபர்மேஷன் அலர்ட் கிளிக் ஆகுது, கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ப்ராம்ப்ட் அலர்ட். ஓகேவா? இதுவுமே ஒரு பட்டன் தான், இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே ஐடி ஈக்குவல் டு அலர்ட் 3ன்னு இருக்குது. சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் ஒரு வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ராம்ப்ட் அலர்ட். ப்ராம்ப்ட் அலர்ட். ஸோ அலர்ட் பட்டன் 2. அலர்ட் பட்டன் 2 ஈக்குவல் டு இதோட ஐடி வந்து அலர்ட் 3. ஓகேவா? ஆர்டரா எல்லா பட்டனுக்கும் அலர்ட் 1, அலர்ட் 2, அலர்ட் 3ன்னு இருக்கு. கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? அலர்ட் பட்டன் 2 கிளிக் பண்ணுறோம், அதாவது அந்த 3வது பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சேம் கான்செப்ட் தான். அலர்ட்டை ஹேண்டில் பண்ணாலே நம்ம இந்த கோடை கை வைக்கக்கூடாது. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் அலர்ட் தான். பட் இதுக்கான நேம் வந்து கன்ஃபர்மேஷன் அலர்ட் இல்லை, நம்ம ப்ராம்ப்ட் அலர்ட் கொடுத்துப்போம். ப்ராம்ப்ட் அலர்ட். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ப்ராம்ப்ட் அலர்ட்டை கிளிக் பண்ணால் நமக்கு அக்செப்ட் டிஸ்மிஸ். ஓகேவா? 2 மெத்தட் ஆல்ரெடி இருக்குது. ஓகே கொடுக்கணும் அக்செப்ட், கேன்சலுக்கு டிஸ்மிஸ். பட் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிட்ட சில இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குது ப்ராம்ப்ட் பண்ணுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சேம் அலர்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ப்ராம்ப்ட் அலர்ட் டாட் சென்ட் கீஸ்ன்ற ஒரு மெத்தட் இதுலேயும் கிடைக்குது. எப்பவுமே வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் சென்ட் கீஸ் கிடைக்கும், ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டா, அது சென்ட் கீஸ் கொடுத்து என்டர் பண்ணலாம். ஆனால் அலர்ட்லேயுமே சென்ட் கீஸ் இருக்குது. புரியுதா? அலர்ட் மூலமாகவும் நம்மளால் டேட்டாவை என்டர் பண்ண முடியும். இந்த இடத்துல கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ இதை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இது பாஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ண த்ரெட் டாட் ஸ்லீப் நம்ம 2 இடத்துல கொடுக்க போகிறோம். ஓகே, ஓகே இந்த இடத்துல கொடுப்போம்.
சரியா? அலர்ட் தேர்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது என்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணா இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வேலை என்னது? இதே அலர்ட் ஆப்ஜெக்ட் ப்ராம்ப்ட் அலர்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஐதர் அக்செப்ட் ஆர் டிஸ்மிஸ். அக்செப்ட் ஆர் நீங்க டிஸ்மிஸ் கூட பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். சிம்பிள் அலர்ட், கன்ஃபர்மேஷன் அலர்ட் முடிஞ்சிச்சு. ப்ராம்ப்ட் அலர்ட் நல்லா பாருங்க. டைப் பண்ணியிருக்கோம், ஓகே ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு அது விசிபிளாக இல்லை. ஓகேவா? ப்ராம்ப்ட் அலர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல டேட்டா டைப் ஆனதே உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பவும் ரன் பண்ணுறேன். ஓகே, நல்லா பாருங்க. இந்த கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோன்ற டெக்ஸ்ட் டைப் ஆயிருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு விசிபிளாக தெரியல. தெரியாமல் அப்படியே ஓகே கிளிக் ஆகிடும். ஓகேவா? இது ஏன்னா இது குரோமோட பிஹேவியர். சில ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் இருக்கு. சில குரோம் ப்ரௌசரில் இது டைப் ஆகலாம். ஓகேவா? பட் சில ப்ரௌசரில் இது நமக்கு கண்ணில் தெரியாது. ஓகேவா? விசிபிள் ஆகிடல, இது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, இல்லை பைபாஸ் ஆகுது இது டைப் ஆகிறத. இது டிஃப்ரென்ஸ் டு ப்ரௌசர். உங்கள் கோடில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை உறுதிப்படுத்த நான் என்ன பண்ணுறேன்னா, வேற ஒரு ப்ரௌசர் ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நான் என்ன பண்ணுறேன், கூட மாற்ற போகிறேன். எதையும் நீங்கள் மாற்றாவில் சிம்பிளாக வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர்னு இருக்குல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபயர்பாக்ஸ் டிரைவர்னு மாற்றுங்க. ஃபயர்பாக்ஸ் கரெக்டா? இம்போர்ட் பண்ணுங்க. சேஞ்ச் டு ஃபயர்பாக்ஸ் டிரைவர். ஓகே, இந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. சரியா? இதே டிரைவர் ஆப்ஜெக்ட் தான். இனிமேல் இது குரோம் ஆட்டோமேட் பண்ணல, ஃபயர்பாக்ஸில் ஆட்டோமேட் பண்ண போகுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நல்லா பாருங்க, ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. சிம்பிள் அலர்ட் கிளிக் ஆயிருக்கு, கன்ஃபர்மேஷன் அலர்ட் நடந்திருக்கு. இங்கே பாருங்க, கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ டைப் ஆயிருக்கு, அப்புறம் ஓகே ஆயிருக்கு. ஓகேவா? குரோமில் அந்த மாதிரி டெக்ஸ்ட் விசிபிள் ஆகாத மாதிரி தெரியலாம். பட் நீங்கள் வேணும்னா ஃபயர்பாக்ஸில் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்.